ராம் நாராயண் ராம். கண்ணே, நீதி பின்பற்றுவது. வானில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இல்லையெனில் வானின் அர்த்தம் என்ன? சூரியன் மற்றும் வானம், காற்று, பூமி, எப்போது இவை எந்த ஒரு மனிதனுக்கும் நான் உன் அடிமை என்று சொல்லவில்லை. அரசாங்கம் மக்கள் இயற்கை பற்றி சொல்லாமல் இருப்பவர்களுக்கு இயற்கை என்ன என்பதை அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ளப் போகின்றனர்? மனிதனின் உடல் பஞ்ச பூதங்களான காற்று, நீர், தீ, சூரியன், பூமி இவற்றால் உருவாகியுள்ளது. பூமியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சனநது இயற்கை படிப்படையாக ஒரு விதி இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும். பூமி உருவாகி இதுவரை தீர்வு காணப்படவில்லை. பிறரை தவறாக நடத்துவது, நாம் அவர்களுக்கு சரியான வழியை சொல்ல வேண்டும் என்பதும் நமது தர்மமாகும். தர்மம் மற்றும் அரசியலின் பேரில் மக்கள் தவறான வழியில் வழிநடத்தப்படுகின்றனர். அவர்களுடைய பிறந்த உரிமையை, அதாவது இயற்கையின் தர்மத்தை, மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கைகளுடன் மாற்றிவிடுகிறார்கள். நீங்கள் இயற்கையின் தர்மத்தை ஏற்றுக்கொண்டு அதை நன்றியுடன் செய்யலாம். இயற்கைதான் உங்கள் தர்மமும் உங்கள் கர்மமும் ஆகும். ஒரு முறையே நீங்கள் உட்கார்ந்து இயற்கையில் இருந்து நீங்கள் என்ன பெற்றுள்ளீர்கள் என்பதை சிந்தியுங்கள். இயற்கையின் தர்மத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்களானால் நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் அல்லது பெறவில்லை என்பதை நீங்கள் விரைவில் புரிந்து கொள்ளுவீர்கள். இயற்கையை யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. இயற்கையின் உண்மையான வாழ்க்கையை நமது மகாகுரு வழங்கிய ராம் நாராயண் ராம் மந்திரம் மூலம் நாம் அறிய வேண்டும். இந்த மந்திரம் வாழ்க்கையின் சரியான வழியை காட்டுகிறது. வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதன் தீர்வு நீங்கள் இதை ஜெபம் செய்தால் உங்கள் அருகிலேயே இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே நேரத்தை வீணாக்காதீர்கள். உடனே ராம் நாராயண் ராம் மந்திரத்துடன் இணைவோம்.